காக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறைய குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுக்களில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 786 அந்த 786 அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய கால்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ கால்ஸ் பண்ண வேணாம், இது இன்னைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது, அதில் நம்ம கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமாக இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம். இப்போ கால்ஸில் இப்போ கண்டென்ட் வீடியோஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது கண்டென்ட்டுக்கு போவோம். அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 786 அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமாக வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்குது. இந்த விஷயத்துக்குள்ளே நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை. அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போகிறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன். இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போகிறேன். அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறத இதை நான் சொல்ல இல்லைங்க. இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக உங்களுக்கு வேலை செய்யப்போகுது. 12 லக்னத்துக்காரங்களுக்கும் தனியாக ஒரு நோட் இருந்து எப்படி இருக்கும். உதாரணம் இப்போ நான் சொல்கிற பார்த்துக்குங்க. இது என்னோட சார்ட். மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடல, உங்களுக்காக நான் சொல்லுறேன். இப்போ என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர், அதாவது என்னோட லக்னம் விருச்சிக லக்னம். எனக்கு வாடிக்கையாளர், அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்னோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கேன் இல்லைங்களா. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர், கஸ்டமர்னு சொல்லுவோம், வாடிக்கையாளர்னு சொல்லுவோம், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம். அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறீங்க, இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு நகை கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க. அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த 7ஆம் பாவக சூட்சமத்தை அவங்க நான் கொடுத்துட்ருக்கோம். அது தனியாக கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நான் வரேன். என் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ என்னோட ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்காரு. வாங்கின சாரநாதன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ல் இருக்கார். ஓகேங்களா? எனக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. 2ஆம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் 7லேருந்து என் லக்னத்தை வந்து பார்க்குறாரு. இப்போ இதோட கான்செப்ட், இதோட இன்னொரு சில சூட்சம் உள்ள இருக்குது. இதோட கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நிற்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவாக போட்டிருக்கேன். என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த எண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 688. இந்த நோட்டை நான் வைக்கிறது ரொம்ப வருஷமாக நான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். இது நம்மளோட சக்ஸஸோட ரேட். எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு 3 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கோம், ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம், திருப்பூரில் நடத்தியிருக்கோம். அதில் கலந்துட்டு அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க 688. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கி சாம்னு வச்சுக்கலாம், மை ஃபேவரட்னு வச்சுக்கலாம், என்னோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம். என்னோட ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர். ஓகே, புரியுது இல்லைங்களா? அப்போது என்னோட ஜாதகத்தில் இந்த 688ங்கிற நம்பர் எப்போ எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் எடுத்தனோ, இந்த கண்டென்ட் முழுக்க நானாக எடுத்து இதை நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோட ஃபீட்பேக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை நான் பொது வெளியிலேயே குபேர கிளாஸில் மட்டும் விட்டோம், மற்ற பக்கம் பெருசாக அதை விடலை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பார்த்தீங்களா, 688. இதை போன டைமில் குபேர கிளாஸில் சேலத்தில் கலந்துக்கிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம், இந்த நம்பர் இருந்தால் எதாவது இருந்தால் கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டுன்னு
அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோடு வந்து என்னை சந்தித்து அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார். அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு. இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நான் சொல்ல போகிற கண்டென்ட்டோட சூட்சம் என்னென்னா, ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க, எத்தனை நோட்டு இந்த மாதிரி நீங்கள் சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புரியுது இல்லையா? அப்போது இப்போ நான் 12 லக்னத்துக்காரங்களுக்கும் ஒன்றா சொல்ல தான் போகிறேன். அடிப்படை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அப்போது என்னோட ஜாதகத்துக்கான 688 அப்படின்னா சுக்கிரன் 6, சனி 8, எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி 8, சனி 2ல் தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு, 4ஆம் அதிபதி ப்ளஸ் 3ஆம் அதிபதி. இது நிறைய உள்ளுக்கு சூட்சம் இருக்குது. என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான். நான் கௌளவ கரணத்தில் பிறந்திருக்கேன். இந்த மாதிரி அதை நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, அப்போது 7ஆம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் வாங்கின சாரநாதன் சனி 68. என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் 8ல் முடிகிற மாதிரி வச்சுருக்கேன். 2வது அவர் திசாநாதனாக வர்றாரு, 2ல் இருக்கிறார். இப்போ புரியுது இல்லையா? இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருங்கிறத நம்ம வந்து தனியாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும். ரொம்ப வருஷமும் நம்மளை பின்தொடர்றவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை. அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து நம்மளை ரொம்ப, நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னால் காலையில் எந்திரிச்சே போயிடுறாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து, அண்ணா நீங்கள் சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையாக சொல்ல வரல. அவங்க உள் மனசோட நம்புகிறாங்க, உள் மனசோட செய்கிறாங்க. பிரபஞ்சம் எதை நம்பி செய்கிறாங்களோ அது நடக்கும். அதனால் நம்ம பார்க்குற, நம்மகிட்ட பார்த்து அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பாக தெரியல, அது இறைவனோட பிராப்தம். ஆனால் நம்ம சொல்கிறத முழுசாக நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி. இப்போது இந்த அனுபவத்துக்குள்ளே வருமே. இப்போ என்னோட நம்பர் வந்து சூட்சமத்தை நான் சொல்லிட்டேன். இதுதான் என்னோட லக்கி சாம், என்னோட லக்கி அதிர்ஷ்டம். என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண், என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண். என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி அடிப்படையிலேருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன்னா இதுவும் ஒரு முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன். எப்பவுமே ஒளிவு மறைவு நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இந்த கான்செப்டுக்குள்ள இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார்? நீங்கள் தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்கிறீங்க, இப்போ சொல்ல போகிற கான்செப்ட் வேலை செய்யுமா சார்? நிச்சயமாக வேலை செய்யும். ஏன்னா காலபுருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம், இதுவும் வேலை செய்யுது. ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன். நான் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு 48 டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இயற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிற இன்னும் வேலை செய்யும். ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு? வேறு இல்லை. தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அமிர்தாஜன் வச்சுக்கலாம், ஜெண்டு பாம்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன தலைவலி மாத்திரம் வச்சுக்கலாம். அது சாப்பிட்டு நிறைய பேர்த்து கேட்குதில்ல, டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க, கேட்குதில்ல, அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும். அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்டும் சொல்ல போகிறேன். பணம் வரக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள். தாந்திரிகம் சார்ந்த விஷயம், என்ன பண்ணுனா பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறையா அழகாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய கொடுக்க இருக்குது. ஆனால் பொறுமையாக பாருங்கள், கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பப்போ லைக் கொடுப்போம், நம்ம டாஸ்க் வைப்போம். அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், ஹார்ட்டும் விடுங்க. ஓகே, தனுசு ராசி தனுசு லக்ன நபர்களுக்காக இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரூபாய் நோட்டுடைய கடைசி 3 எண்களை நம்ம சொல்ல போகிற சூட்சமாக, இந்த கடைசி 3 எண்களை பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அது கட்டாயம் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட் லைவ் செக்ஷனில் நம்ம நேரடியாக கால் பண்ணி உங்கள் ஜாதக ரீதியாகவே சந்தேகங்கள் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இது சம்பந்தமான ஒரு கருத்து இருந்தால் மட்டும் கமெண்ட் போடுங்க. இது சம்பந்தமான ஒரு குழப்பமோ இல்லை இது சம்பந்தமான ஒரு கேள்வியும் இருந்தால் போடுங்கள், நிச்சயம் நான் சொல்கிறேன்.
தனுஷ லக்னத்துக்காரங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 எண் தான். 266. 266ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 டிஜிட்டல் நம்பரை உங்களுடைய ரூபாய் தாளோட லாஸ்ட் 3 டிஜிட்டலாக நீங்கள் வைக்கும்போது இவங்களுக்கு தனத்தையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் நிச்சயமாக அதை கொடுக்கும். ஓகேவாங்களா? இந்த 3 எண் வந்து இவங்களுக்கான பாசிட்டிவ் வரும். இவங்களுக்கும் நிலம் 2ஆம் இடமா வரும், 6ஆம் இடம் ரிஷபமாக வரும், 10ஆம் இடம் கன்னியாக வரும். புரியுது இல்லைங்களா? இந்த நிலத்துக்கு வேற, இந்த நிலம் வந்து மகர நிலமாக சம்மந்தப்படுற காரணத்தினால செடி நட்டு வைக்கணும். ஓகேவா? கோவில்களில் இவங்க செடி நட்டு வைக்கலாம். இல்லை நீங்கள் ரோட்டோரமாக ஒரு அனுமதி பெற்று செடி எந்த அளவுக்கு இந்த தனுசு லக்னத்துக்காரங்க செடி நட்டு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும், ஒரு உயிரோட்டமான அமைப்பை கொடுக்கும். நிலத்தை பாதுகாக்கக்கூடிய எந்த விஷயத்துல வேணாலும் இவங்க ஈடுபடலாம். குறிப்பா இவங்க லக்னத்துக்கு 8ஆம் இடம் காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் வருது இல்லையா? நிறைய தன்னார்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்காக ஒரு ஹெல்மெட்டுக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? அதில் இவங்க கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அதில் இவங்க போய் ஒரு இது பண்ணுறது, ஒரு விபத்தை தடுக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, விபத்துக்கான விஷயங்களை இவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறது இவங்களுக்கு மிகப்பெரிய தன யோகத்தை கொடுக்கும். செடி நட்டு வச்சு செடிக்கு தண்ணீர் ஊற்றினாலே இவங்களுக்கு தன பொருளாதாரம் கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடம் கடகமாக வர்ற காரணத்தினால நிலம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு அவங்க தண்ணீர் ஊற்றும் போது இவங்களுடைய மனப்பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை தீரும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம் இவங்க லக்னத்துக்கு 6ஆம் இடமா போச்சு. பணமே தங்க மாட்டேது, பணம் கொடுத்தா வர மாட்டேது, பணம் கொடுத்து எதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிறது தனுஷ லக்னத்துக்காரங்க சொல்லாமல் போகிறதே கிடையாது. தனுஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபம் காலபுருஷத்துக்கு 7ஆம் இடமா வர்ற காரணத்தினால இவனுடைய நண்பர்கள் சேர்ந்தவர்கள் நண்பர்களுக்கு லாபம், இவர்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கு அப்படின்னுக்கான அர்த்தம் இதுதான். 2வது குரு நீச்சமா 2ல போய் நீச்சமாயிடுறார். இதனாலதான் தனுஷ லக்னத்துக்காக தனத்துல நிறைய ஒரு தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கான காரணம். நிலவீடு சம்பந்தப்படுற காரணத்தினால இது பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது சனி பகவானுடைய வீடா சம்பந்தப்படுற காரணத்தினால இவங்க வந்து செப்பல் இருக்கு இல்லைங்களா? செப்பல் வாங்கி தானமாக கொடுத்தாங்கன்னாலும் இவங்களுக்கான தடை நீங்கும். படிக்கிற பசங்களுக்கா இருக்கலாம், இல்லை செப்பல் தைக்கக்கூடிய தொழிலாளி இருப்பாங்க இல்லையா? நீங்கள் ஒரு டவுன்லேயோ ஒரு கோவில்கள்லையோ சரி வெளியே உட்காந்துருப்பாங்க, தைச்சிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்கள் செப்பலை கொடுக்குறீங்க, சும்மா ஒரு பாலிஷ் மாதிரியோ இல்லை சும்மா ஜென்ரலாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அவர் 50 ரூபா கேட்குறாரு, நீங்கள் 100 ரூபா கொடுங்களேன். அவ்வளோ நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவானுடைய வீடாக வர்ற காரணத்தினால இதை ஒரு கர்மாவை நீக்கக்கூடிய பரிகாரமாக தனுஷ லக்னத்துக்காரங்க பயன்படுத்திக்கலாம். இவங்க நிலம் சம்மந்தப்படுற காரணத்தினால இந்த மண்ணுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது செடிக்கு தண்ணீர் ஊற்றிட்டு போனாங்கனாலே இவங்களுக்கான ஒரு விஷயம் பாசிட்டிவாக நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை இந்த ரூபாய் நோட்டு நம்ம சொல்லிட்டோம், என்ன கிழமை இவங்க அதை பயன்படுத்தணும், என்ன ஓரை இவங்க அதை பயன்படுத்தணும்னு போய் பார்த்தீங்கன்னா மெயினான ஓரை சனி, சுக்கிரன், புதன். அதாவது சனிக்கிழமை வர்ற சுக்கிர ஓரை, புதன்கிழமை வரக்கூடிய சனி ஓரை, இல்லை புதன் ஓரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் இந்த ரூபாய் நோட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த 3 ஓரையில் அல்லது 3 நாட்களில் இவங்க முறைப்படி அதை பூஜை பண்ணி மனசார வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு பண்ணலாம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்திலான வைக்கலாம். இவங்க என்ன உண்டியல் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு உண்டியல் சொல்லியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா? சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு வலம்புரி விநாயகர் சொன்னோம். தனுஷ் லக்னத்துக்கு 2ஆம் இடமா நிலம் சம்மந்தப்படுற காரணத்துல மண் உண்டியல்ல பன்றி உண்டியல், அதுக்கு பேர் பிக்கி உண்டியல்னு சொல்லுவாங்க. நீங்க நெட்ல போட்டீங்கன்னா வரும். அது மண்ணிலான ஆனதா இருந்தா நல்ல விஷயம். ஏன் சனிக்கு மட்டும்? அது கௌளவ கரணத்துக்கு அதிபதி யாரு? சனீஸ்வர பகவான். அதாவது வராங்க இல்லையா? அப்போ வராகியோட அம்மன் சொல்லுவோம். வராகி அம்மனோட அமைப்புல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்றி அப்படி வராங்க. அப்போ பன்றி உண்டியலத்தை பிக்கி உண்டியல் சொல்றாங்க. அந்த உண்டியல்ல
இந்த முதல் நான் சொன்ன இந்த ரூபாய் நோட்டான 266 முடியக்கூடிய டிஜிட்டல் எடுத்து அந்த நோட் எடுத்து உண்டியலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நோட்டு சேகரிக்க ஆரம்பிங்க. அதுலேருந்து தனம் பணம் பொருளாதாரம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதனால் பன்றி உண்டியல் உங்களுக்கான பொருளாதார தடையை நீக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதை மண் உண்டியிலேயே கூட இப்போ நிறைய விஷயங்களில் நீக்கிற மாதிரி, அதாவது தேவைப்பட்ட நீக்கிற மாதிரியோ பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நாளைக்கு ரொம்ப நம்பிருச்சுன்னா அதை எடுத்துட்டு பழையபடி நீங்கள் பண்ணலாம். அதை சுப செலவு வைங்க, குலதெய்வத்து கோயிலுக்கு எடுத்து கொடுங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல மாற்றம் வந்து கொடுக்கும். இயற்கையாகவே காலபுருஷத்துக்கு 10ஆம் இடமா தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடம் வருது. கர்ம காரியத்துக்கு ஒரு உதவி பண்ணி பாருங்க, மிகப்பெரிய ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வருவீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நல்லது பண்ணுறவங்க கூட கையில் காசு வச்சுருப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, லோன் வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு காது குத்து வைக்கிறாங்க, மாமா மச்சான்கிட்ட பணமாவது வாங்கி வச்சுருப்பாங்க. கர்ம காரியத்துக்கு மட்டுங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் ஒரு வீட்டில் ஒரு இறப்பு வருது. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லதுக்கு கலந்துக்கிறோ இல்லையோ கெட்டதுக்கு கலந்துக்கிட்டு பார்ப்பாங்க. தனுசு லக்னமும் சம்மந்தப்பட்டாலே பொதுவாகவே எல்லாமே ஈம சடங்கு கறியில் கலந்துக்கணும். இவங்க உதவி பண்ணணும். அந்த இடத்துல ஒரு உணவாக இருக்கலாம், இல்லை ஒரு கையில் 10,000 கடனாக வாங்கிட்டு போய் ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க, உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, இல்லை உங்கள் உறவுகளில் யாரொருத்தர் தவறாங்க வயசானவங்க, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வசதி கம்மியாக இருந்தால் ஒரு 10,000 எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்துட்டு வச்சுக்குங்க, அப்புறம் கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அவங்க கொடுக்கலனாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரு கர்ம காரியத்துக்கு உதவி பண்ணி பாருங்க. தனுஷு சம்மந்தப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை பண்ணும்போது 48 நாளில் அவங்க 10,000 கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்கன்னா ஒரு 1,00,000 வர்றதுக்கான வரவுகள் நிச்சயமாக வரும். தனுசில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இதுவும் சூட்சும பரிகாரமே. அதனால் தனுசு சம்மந்தப்படுறவங்க இந்த எண்ணெய் இந்த கிழமையில இவங்க பயன்படுத்தும் போது, நான் சொன்ன பன்றி உண்டியல் வச்சு பயன்படுத்தும் போது யோகத்தை அடைவாங்கிறது நமக்கான விஷயமா இருக்கனால இதை பயன்படுத்துங்க. இவங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கமான நமக்கு வந்து மேஷம். 5ல் முழு நட்சத்திரம் பரணி கிருத்திகை அஸ்வினி வருது இல்லையா, பழனி வீடு இல்லையா, பழனி தங்கத்தேர். அப்போ முருகன் தங்கத்தேர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வாங்கி அவங்க பூஜை ரூமில் வச்சாங்கன்னா, தொழில் செய்கிற இடத்துல வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். செந்தூர் முருகன், திருச்செந்தூர் முருகனும் இவங்க வழிபடலாம். இவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற விஷயமா அது நிச்சயமாக வேலை செய்யுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடமே சனி சம்மந்தப்படுற காரணத்தினால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியம் நடக்கணும்னா புலி சாதம் தானமாக கொடுத்தால், ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு புலி சாதம் இவங்க தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு மாற்றங்களில் நிச்சயமாக ஒரு நாள் இதை அவங்க பயன்படுத்துனாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வாக அது இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் தனுசு லக்னத்துக்காரங்க இப்போ நம்ம சொன்ன விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது அடுத்த கட்டத்துக்கான நகர்வாக இருக்கும். அடுத்த லக்னத்துக்கு நம்ம போகலாமா? அடுத்த லக்னங்கிறது மகர வரும். தனுசு லக்னத்துக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகும். விட்டுறாதீங்க. நான் சொன்ன அனைத்து லக்னத்துக்காரங்களும் பயன்படுத்திக்கோங்க.